ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குளிக்கிற இல்லைனா டாய்லெட்டில் இருக்கிற கப் பார்த்திங்கன்னா அழுக்காக கரை பிடிச்சி இருக்கும். இதை வந்து நம்ம சோப்பு ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு பொருள் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எப்படி நல்லா புதுசாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு இருக்குது பார்த்திங்களா, அதாவது நல்லா புளிச்சு சாப்பிடறதுக்கு முடியாது, நம்ம வந்து தூர போடுறதுக்காக வச்சுருப்போம் பார்த்திங்களா, புளிச்ச தோசை மாவு. அந்த மாவை தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிச்ச மாவு வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் எப்போவுமே. அதை தூர போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடானா ஆப்ப சோடா. இது வந்து இன்னும் நமக்கு வந்து அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். புளிப்புத்தன்மை உள்ள எல்லா பொருளுமே வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புளிச்ச மாவில் உள்ள இந்த பாக்டீரியா வந்து நமக்கு நல்ல ஒரு சுத்தமான ஒரு அழுக்கை வந்து நீக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ ஸ்டீல் நார் எடுத்துகிட்டு அதில் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நம்ம வந்து இந்த கப்பில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா தண்ணி வச்சு கழுவியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கரைகள் எல்லாமே போயிட்டு, அதாவது ரொம்ப நாள்பட்ட கரைகள் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா போயிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சுத்தமாகிருச்சுன்னு. நம்ம வந்து வேண்டான்னு தூக்கி போடுற மாவை வச்சு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.